அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, விரும்பிய நபரை ஒரே நாளில் வசியம் செய்ய கையில் இந்த எளிய பொருளை வைத்துக்கொண்டு இதை சொல்லுங்கள் போதும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன தாந்திரிகமும் மந்திரமும் கலந்த வசிய முறை. தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்கள்னு இரண்டு மெத்தடும் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் கீழே வரக்கூடிய டெக்னிக்ஸ் தாங்க. மனதின் ஆற்றலை கொண்டு ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது நபரையோ நாம் ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தாங்க. தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்கள்னு இந்த ரெண்டு மெத்தடும் பார்த்தீங்கன்னா மனதின் ஆற்றலை பயன்படுத்தக்கூடியது. தாந்திரிகமும் ஒரு சின்ன மந்திரமும் இந்த மெத்தட்ல கலந்து இருக்கிறதுனால இது ரொம்ப கடினமா காம்ப்ளெக்ஸா இருக்குமான்னு நீங்க யோசிக்க வேண்டாம். ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட் தாங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். இன்கேஸ் நீங்க கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் காரணமாக நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்களை அதிகமா மிஸ் பண்ற ஃபீலிங்ஸ் ஏற்படும். உங்களை பற்றி நினைவூட்டக்கூடிய ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் அவங்களுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க தவறு செஞ்சிருந்தாலும் கூட உங்களை மன்னிக்கணும்ன்ற மனப்பக்குவம் ஏற்படும். உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும்ன்ற எண்ணம் தீவிரமாக அவங்களுக்குள்ள தோன்றும். உங்க கூட பேசவே மாட்டேன்னு போனவங்க கூட உங்க தரப்பு நியாயத்தை கேட்கணும், நீங்க சொல்ற விஷயத்தை காது கொடுத்து கேட்கணும்ன்ற மனப்பக்குவம் ஏற்படும். ஒரு கட்டத்துக்கு மேல உங்க மேல இருக்கக்கூடிய அன்பை கட்டுப்படுத்த முடியாம அவங்களே ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோ இது போலதாங்க நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் வேலை செய்யும். இதை தவிர்த்து நீங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க, நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்கன்ற மாதிரியான வசியம் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் ரொம்பவுமே சேஃபானது. யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வசியம்ன உடனே அதை தவறான விஷயமாக நினைச்சுப்பாங்க. சித்தர்களும் மகான்களும் நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் இந்த வசிய முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் உண்மையான உறவுகள் பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க சேர்ந்து வாழணும்ன்றதுக்காக தான் இந்த கலைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அதை சரியான வழிக்கு பயன்படுத்தணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வசிய முறையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களும் இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுடைய காதல் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கணுங்க. தவறான நோக்கங்களுக்காக இது போன்ற வசிய முறைகளை நம்ம பயன்படுத்தினால் அதனுடைய விளைவுகளும் தவறாக இருக்கும். நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இது போன்ற வசிய முறைகளை நீங்க பயன்படுத்துவீங்கன்ற நம்பிக்கையில இந்த மெத்தடை நான் உங்களுக்கு கொடுக்கறேங்க. என்னைக்கு இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, தாந்திரிகமும் மந்திரமும் கலந்து இருக்கிறதுனால புதன்கிழமை, சனிக்கிழமை, பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்களில் இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கலாம். வளர்ப்பிறை தேய்பிறை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். எந்த புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து 3 நாளைக்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்க கூடாதுங்க. ஒரே நாளில் இந்த வசிய முறை நமக்கு பலன் கொடுத்தாலும் தொடர்ந்து 3 நாளைக்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் ஒரு நாள் நம்ம பிரேக் எடுத்துட்டாலும் கூட திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்த நாட்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த வசிய முறையை ஃபாலோ பண்ணலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தால் இதை நீங்க தவிர்க்கணும். சோ தீட்டு ஏற்படாத மாதிரியான 3 நாட்களாக பார்த்து இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் தாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்.
இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தீங்கன்னா எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அதற்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. புதன்கிழமை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி 3 நாளைக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். சனிக்கிழமைனா சனி, ஞாயிறு மற்றும் திங்கள் இந்த 3 நாளைக்கு நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இது போல என்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அன்றையிலிருந்து 3 நாளைக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் நமக்கு தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க, அதுதான் வசம்பு. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க வசம்பு. ஒரே ஒரு வசம்பு நமக்கு போதும். எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் ஆன்லைன்ல கூட இந்த வசம்பு சுலபமாக நமக்கு கிடைக்கும். 4 துண்டு வசம்பே பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தாங்க. சோ நீங்க ஒரு துண்டு வசம்பு பயன்படுத்தினால் போதும். 3 நாட்களுக்கும் சேர்த்தே ஒரே துண்டு வசம்பை தாங்க நம்ம பயன்படுத்த போறோம். ரொம்ப லென்த்தா இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. சின்ன துண்டு வசம்பு இருந்தாலே போதும். கடைகள்ல நீங்க வாங்கும் பொழுது மாலை 6 மணிக்கு முன்பாக இந்த வசம்பை நீங்க வாங்கணும். 6 மணிக்கு பிறகு கடையில வசம்பை நம்ம வாங்க கூடாதுங்க. அதீதமான மருத்துவ குணமும் தாந்திரிக குணமும் கொண்டது இந்த வசம்பு. ஈர்ப்பு சக்தி நிரம்பிய பொருள் இது. வசம்பை பயன்படுத்தி சித்தர்கள் நிறைய வசிய முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு இதனுடைய பெயரை கூட நம்ம சொல்லக்கூடாதுங்க. சுடுவான் அப்படி சொல்லி தாங்க கூப்பிடணும். 6 மணிக்கு பிறகு வசம்பு அப்படின்ற பெயரை நம்ம பயன்படுத்த கூடாது. சோ இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு வசம்பு. குளிச்சுட்டு தாங்க இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தால் இந்த 3 நாளைக்கும் கட்டாயமாக அசைவத்தை நீங்க தவிர்க்கணும். முட்டை கூட நீங்க சாப்பிடக்கூடாதுங்க. நமக்கு விருப்பமான ஒரு நபர் நம்ம கூட பேசணும், நம்ம விட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க நம்ம கூட சேரணும்னு நினைக்கும் பொழுது 3 நாட்களுக்கு அசைவத்தை தவிர்ப்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அசைவம் சாப்பிட்டால் மந்திரம் நமக்கு பலனை கொடுக்காது. சோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அசைவத்தை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. உங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு ஃபைனலா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இமீடியட்டா நீங்க தூங்கணும். மொபைல் யூஸ் பண்றது, பாட்டு கேட்கறது அல்லது பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறது, டிவி பார்க்கறது போன்ற எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லயும் நீங்க ஈடுபடக்கூடாதுங்க. இந்த மெத்தடை நீங்க முடிச்சிட்டு இமீடியட்டா நீங்க தூங்கணும். சோ தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பெட்ல, சேர்ல, தரையிலன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போன்ற துணிகளை நீங்க போட்டுக்கலாம். அல்லது மனைப்பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க போட்டுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து மந்திர ஜபத்தை செய்யணும். பெட்ல, கட்டில்ல கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம், தவறே கிடையாதுங்க. வெறும் தரையில உட்கார்றவங்க மட்டும் தான் விரிப்பு போடணும். தெற்கு திசை, சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி மட்டும் நீங்க உட்கார கூடாதுங்க. மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். இப்ப உங்க வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்டுக்குள்ள அந்த ஒரு வசம்பை இறுக்கமாக மூடி வச்சுக்கோங்க. ஆண்கள், பெண்கள் யாராக இருந்தாலுமே ரைட் ஹேண்டுக்குள்ள வலது உள்ளங்கையில தாங்க வசம்பை நீங்க வச்சுக்கணும். நல்லா இறுக்கமா நீங்க மூடிக்கோங்க. வசம்பை கைக்குள்ள வச்சதற்கு பிறகு உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு ஒரு 2 நிமிடங்களுக்கு நீங்க கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனித்தாலே போதும். உங்களுடைய உடலும் மனமும் அமைதியான ஒரு நிலைக்கு வரும். ரிலாக்ஸ்டான ஒரு நிலை வந்ததற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய மந்திரத்தை 10 முதல் 15 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. அதனால பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். மந்திரத்தை நான் உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறேங்க. ஓம் நமோ வாசுதேவாய. பெயர் வசிய வசிய குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். நேம் யூஸ் பண்றதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை மட்டும் தாங்க நீங்க பயன்படுத்தணும். அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை மட்டும் தாங்க நீங்க பயன்படுத்தணும். ஷார்ட் நேம், பெட் நேம் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா ஓம் நமோ வாசுதேவாய ராஜா வசிய வசிய குரு குரு ஸ்வாஹா. அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா ஓம் நமோ வாசுதேவாய ராணி வசிய வசிய குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்துல குருன்னு இருக்கக்கூடிய வார்த்தையை குருன்னு சொல்லக்கூடாதுங்க. அது குரு கிடையாது, குரு.
சரியான உச்சரிப்புல நீங்க சொல்லணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. 10 முதல் 15 நிமிடங்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்ன்றதுக்காக வேக வேகமா சொல்லாதீங்க. எண்ணிக்கை முக்கியமே கிடையாதுங்க. யாரை வசியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். ஒரு நிமிடம் கூட கவனம் சிதறக்கூடாதுங்க. கவனம் போகும் இடத்துல தான் சக்தி பாயும். எந்த அளவிற்கு நீங்க முழு கவனத்துடன் இந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அந்த அளவிற்கு வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கிட்டே அவங்களுடைய சிந்தனையிலேயே 10 நிமிடங்கள் முதல் 15 நிமிடங்கள் இப்ப நம்ம பார்த்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். சொல்லி முடிச்சதற்கு பிறகு கையில் இருக்கக்கூடிய வசம்பை ஒரு பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு பேப்பர்ல நீங்க சுத்தி வச்சிருங்க. உங்களை தவிர வேறு யாரும் அதை தொடக்கூடாதுங்க. மந்திரம் சொல்லி முடிச்சதற்கு பிறகு அமைதியா நீங்க படுத்து தூங்கிடணும். அந்த வசம்பை எந்த இடத்துல வேணாலும் நீங்க வைக்கலாம். இதே போல 3 நாளைக்கும் நீங்க மந்திர ஜபம் செய்யணும். அந்த வசம்பை கைக்குள்ள வச்சுட்டே தாங்க நீங்க சொல்லணும். மந்திர ஜபம் முடிச்சதற்கு பிறகு பேப்பர்ல அல்லது ஒரு பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சிருங்க. 3 நாட்கள் இந்த மந்திர ஜபம் முடிச்சதற்கு பிறகு அந்த வசம்பை நீங்க நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுறலாம். வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, கடல், ஆறு போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க போடுங்க. அப்படி இல்லைன்னா செடிகள், புதர்களுக்கு பக்கத்துல கால்படாத இடமாக பார்த்து நீங்க போட்டுருங்க. 3 நாட்கள் முடிஞ்சதற்கு பிறகு எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த வசம்பை நீங்க தூக்கி போடலாம். அவ்வளவுதாங்க இந்த வசிய முறை. ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ற முதல் நாள் அன்னைக்கே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் ஒரே நாள்ல கிடைச்சிட்டாலும் கூட இந்த மெத்தடை டிராப் பண்ணிட கூடாதுங்க, நிறுத்தக்கூடாது. 3 டேஸ்க்கும் இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதே போல எக்காரணத்தை கொண்டும் யாருக்காக இந்த டெக்னிக் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை ஷேர் பண்ணவே கூடாதுங்க, சொல்லவே கூடாது. அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய உறவுல திரும்பவும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ எப்பவுமே இதை நீங்க ஷேர் பண்ணாதீங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இதையும் நீங்க சேர்த்து ஃபாலோ பண்ணலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.